வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி தான். என்ன காணொளி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு அவலை வச்சு ஒரு எளிமையான முறையில் அவல் லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த அவல் லட்டுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏனென்றா ரவையில் தான் நிறைய இடத்துல லட்டு செய்கிறது. அதாவது நிகழ்வுகள் என்றாலும் ரவையில் தான் இந்த லட்டை செய்கிறது. இந்த அவல் லட்டுன்றது செஞ்சு சாப்பிட்றது குறைவு. அதே விட இந்த அவல்லே சின்ன பிள்ளைகளுக்கு பெருசாக பிடிக்காது. அதனால் இந்த அவலை ஒரு வித்தியாசமான முறையில் இந்த லட்டா நாங்கள் அவலை செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு இந்த அவலை வச்சு அவல் லட்டு தான் செய்ய போகிறோம். அவல் லட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு சுண்டு அவல் எடுத்துருக்கிறேன். இந்த அவலை நான் இப்போ வறுத்தெடுக்க போகிறேன். எங்களுக்கு வறுக்கிறதுக்கு அடுப்பு நல்லா எரிஞ்சோன்றிருக்கு. தாச்சியும் அடுப்பில் வச்சுட்டேன். தாச்சி சூடாகிட்டுது. நான் இந்த அவலை போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். லேசாக வறுத்தெடுக்கணும். சாதுவாய் பொன்னிறமாக வரை மட்டும் வறுத்தெடுத்தா சரி. அவல் குழச்சி சாப்பிட்றது சின்னாக்களுக்கு விருப்பம் குறைவு. இப்போ குழச்சி சாப்பிட அவல் லட்டு அப்படி செய்து கொடுத்தால் அவல் அல்வா அப்படி சாப்பிடுவினா கொஞ்சம் நாங்கள் டிசைனை மாற்றி கொடுக்க சின்னாக்களை விருப்பம் தானே சாப்பிட்டு கொள்ளுவினா. அதால் நான் இன்றைக்கு அவல் லட்டு தான் செய்ய போகிறேன். நான் இந்த லட்டுக்கு வாசத்துக்காக 4 ஏலக்காயும் அவல் வறுக்கைக்கே சேர்த்து வறுக்கிறேன். அவல் நல்ல முறுமுறுப்பாக வறுபட்டு வந்துட்டுது. இதை நாங்கள் ரக்கி எடுக்க போகிறோம். நல்ல முறுமுறுண்டு வந்துட்டுது அவல். இதுக்கு நான் ஒரு தேங்காய் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். தேங்காயை நான் நல்ல வடிவாக வறுத்தெடுக்க போகிறேன். இதில் பாதி தேங்காய் திருவி எடுத்தேன். நான் ஒரு சுண்டு அவலுக்கு பாதி தேங்காய் காணும். தேங்காய் வந்து நல்ல வடிவாக முறுமுறுப்பாக பொன்னிறமாக வர வேணும். வந்தால் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வரும். அது மயங்கி நாங்கள் வச்சு வறுக்கத்தான் வேணும். கொஞ்சம் லேட் ஆகும் இது வறுபட. தேங்காய் அடி பிடிக்கும். நல்ல வழியாக விராண்டி விட்டு வறுக்கும். எங்களுக்கு இப்போ தான் நிறம் மாறிக்கொண்டு வருது. தேங்காப்பு நல்ல பொன்னிறமாக வருது. நல்ல ஒரு வாசமும் வருது. தேங்காப்பு வறுபட்டு நல்ல ஒரு வாசமும் வருது. இன்னொரு கொஞ்சம் நேரம் வறுபட்டால் காணும். எங்களுக்கு நல்ல வடிவாக வறுபட்டு வந்துட்டுது. நான் இதை ரக்கி எடுக்க போகிறேன். தேங்காய் வறுக்கைக்கு அடியில் எல்லாம் இப்படி அடிப்பிடிச்சு வரும். ഞാനിപ്പോൾ இந்த வறுத்து வச்சிருக்கிற அவலையும் வறுத்தெடுத்த தேங்காய் பூவையும் மிக்சியில் கொண்டு அடிச்செடுக்க போகிறேன். பவுடராக எடுக்க போகிறேன். எங்களை வீட்டை நிற்கிற கப்பல் வாழை பார்த்தீங்கன்னா குழா போட்டிருக்குது. அங்காலேயும் ஒரு குழா போட்டிருக்குது. இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்ச்சி இருக்குதாண்டி. இப்போ மழை காலம் துவங்கிட்டது தானே. இப்போ நிறைய காய்ச்சி இருக்குது இந்த கொய்யா. கொய்யாண்ட கொப்பு ஃபுல்லாகவே காய் தான் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா வெத்திலன்றது அப்படியே சைட்டாலேயே படம் இந்த கொய்யா மரத்துலேயே அப்படியே படருது இந்த வெத்தில. இதில் நிறைய இருக்குது. மழை பெஞ்சது தானே இப்போ, அப்போ நல்லா படர்ந்துருக்குது வெத்தில, நல்ல வெத்தில இருக்குது. நான் இப்போ அவலும் தேங்காயும் அடிச்செடுத்துட்டேன். இதுக்கு இனிப்புக்காக நான் இதால் ஒரு சுண்டு அவல் எடுத்து நான் அரைச்சுண்டு சீனி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னால் இப்போ இந்த நெய்யை விட்டு இந்த கச்சானையும் ப்ளம்ஸையும் பொரிக்க போகிறேன். நெய் விடுறேன். எங்கட வீட்டில் இது செஞ்சு எடுத்த நெய் விண்டைய பாலில் இருந்து அம்மா காய்ச்சி எடுக்கிறவா இந்த நெய் முடிஞ்சு போச்சுது. நெய் தோசை சுட்டு முடிஞ்சது. நெய் தோசை செய்த நாங்கள். இதுக்குள்ள நான் ப்ளம்ஸை சேர்க்கிறேன். ப்ளம்ஸை நல்ல வடிவாக பொரிக்க கொடுப்போம். எனக்கு இந்த ப்ளம்ஸ் நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டுது. நான் எடுத்து வச்சுருக்க கச்சானையும் சேர்க்கிறேன். இதுக்கு நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிண்டா போகிறேன். சீனியையும் சேர்க்கிறேன். உருகி வர அதோடு எடுத்து வச்சுக்கிற தேங்காயையும் சேர்க்கிறேன். நல்ல வடிவாக கிண்டு பட்டு வந்துடுது. நாங்கள் இனி இதை ரகி பிடிக்க போகிறோம். நானெல்லாம் கிண்டி எடுத்துட்டேன். உருண்டை உருட்டா போகிறேன். நாங்கள் உருண்டை வந்து எங்களோட தேவைக்களமானதாக ஊட்டி கொள்ளலாம். உங்களுக்கு இந்த கிண்டி விரைகளில் கொஞ்சம் பிடிபடுற தன்மை குறைவாக இருந்தால் சொட்டு பால் விடலாம். பசுப்பால் அல்லது அங்கர் பால் அப்படி ஏதாவது கரைச்சி விடலாம். சீனி உருகி கணக்காக வந்தால் அப்படியே நீங்கள் பால் விட தேவையில்லை. எனக்கு இது பால் விடாமல் நான் உருட்டி எடுக்கிறேன். உருண்டையை வந்து உங்களுக்கு ஏற்ற அளவு சைஸ் பிடிச்சி விடலாம். சின்னனண்டா சின்னனா தேவையான சின்னனா பிடிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுமெண்டா அப்படி பிடிச்சி கொள்ளலாம். சுடும் கொஞ்சம் சுட சுடத்தான் பிடிக்க வேணும். சுடுவது எனக்கு கரண்டி என்றால் அடிக்கிறது கையில் சுடாது. உருண்டை பிடிக்க கொஞ்சம் சூடு தான். சூட்டோடு பிடிச்சா தான் கொஞ்சம் உருண்டையும் நல்ல இதாக இருக்கும். நீங்கள் இந்த நான் கஜ்ஜானும் ப்ளம்ஸும் தான் சேர்த்தேன். நான் காஜு சேர்க்கலாம். விருப்பமான நட்ஸுகள் சேர்த்து கொள்ளலாம். இதுக்குள்ள பாதாம் அப்படி விருப்பமானாக்கள் அதுகளையும் சேர்த்து கொள்ளலாம். இலகுவான ஒரு சிற்றுண்டி இது. இப்போ அவள் தனியாக அவள் குழச்சி சாப்பிட விருப்பம் இல்லாதாக்கள் இப்படி நட்ஸுகள் செய்கிறேக்க சாப்பிடுவினம் விருப்பமாக. நாங்கள் கச்சான் எல்லாம் நிறைய தான் போட்டு செஞ்சுருக்கோம். கச்சான் நிறைய போட்டாங்க. ப்ளம்ஸ் நிறைய போட்டாங்க. அப்போ குறையுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக அவல் லட்டு செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலகுவான முறையெல்லாம் செஞ்சு எடுத்துறாங்க. நாங்கள் செஞ்செடுக்க கணக்காக மழையும் வந்துட்டுது. இப்போ நார்மலாக துமிஞ்சு கொண்டு தானே இருக்குது. அதனால் நாங்கள் இதை எப்படி இருக்குன்னு வேகமாக சாப்பிட்டு பார்த்துட்டு உள்ளுக்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே நாங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்த வழியாக நிறைய கச்சான் பேரிஜம் ப்ளம்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் போட்டு செஞ்சு எடுத்துருக்கிறோம். அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னா நல்ல சுழற்சியில் செஞ்ச வடிவாக நல்ல வடிவாக இறுகி வந்துருக்குது.
டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நன்றாக வந்துருக்கு. ஏன்னா நெய்யில் பொரிச்சு எடுத்த வழியாக இதில் நல்ல வழியாக பொரிஞ்சும் வந்துருக்கு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த அவல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இலகுவாக கடையில் வாங்கி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த அவல் லாட்டை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அப்போ இந்த அவல் லாட்டை நீங்கள் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்க. இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். பாய்.